தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். நீங்க இதுக்கு முன்னாடி எவ்வளோ டிராஃபிக் ஜாம் ஈவெண்ட்டை பார்த்துருப்பீங்க. சில பேர் அதில் சிக்கியிருப்பீங்க. ஆனா இந்த உலகத்திலேயே ஒரு பெரிய டிராஃபிக் ஜாமை இந்தியாவில் இப்போ நம்ம விட்னஸ் பண்ணியிருக்கோம். அதை பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். நம்ம இந்தியாவில் மும்பை புனே எக்ஸ்பிரஸ் வே ஒன்று இருக்குல்ல, கண்டிப்பாக பல பேரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆக்சுவலாக இந்தியாவோட பிஸியஸ்ட் எக்ஸ்பிரஸ் வே அப்படின்னா இதைத்தான் சொல்லணும். பேர் எக்ஸ்பிரஸ் வே. எப்பவும் போல் அங்கே வண்டி போச்சுனாக்கா எக்ஸ்பிரஸ் வேகத்தில் பட்டு போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துடும். ஆனால் ஏதாவது ஒரு சின்ன இஷ்யூனால அங்கே பிளாக்கேஜ் மட்டும் ஏற்பட்டுச்சு, அவ்வளோதான், டிராஃபிக் ரொம்ப ஹெவியாக இருக்கும். இங்கே கிட்டத்தட்ட 6 லேன்ஸுங்க, அதுவும் இல்லாமல் கான்கிரீட் ரோடு. இந்தளவுக்கு எவ்வளோ தூரம் அந்த ரோடை புதுப்பிச்சு பெருசாக போட முடியுமோ அந்த அளவுக்கு போட்டிருக்காங்க. யூஸ்வலாக இதை ஒட்டுமொத்தமாக கிராஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 3 மணி நேரம் சார்ந்து, அதாவது கொஞ்சம் ஸ்லோ மூவிங் இருந்தால் கூட ஒரு 3 மணி நேரம் சார்ந்து நீங்கள் ரீச் பண்ணிட முடியும். இதை கிராஸ் பண்ணி போயிட முடியும். கடந்த டியூஸ்டே என்ன ஆகுது, சாயங்காலம் ஒரு 5:15 மணிக்கு இந்த மும்பை புனே எக்ஸ்பிரஸ் வே இருக்குல்ல, இங்கே இருக்க அதோஷி டன்னல் பகுதியில் ஒரு கேஸ் டேங்கர் கவிழ்ந்து விழுது. அப்படி தலைக்குப்புற கவிழ்ந்து விழுது. இந்த சருகலான பகுதியில் போகும்போது டிரைவருக்கு ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. அவர் கரெக்டாக பண்ணாலும் சில நேரங்களில் ஏதோ ஒன்று விபத்து நடந்துடும். அதனால அது பேர் விபத்து. இந்த அளவுக்கு விழுந்துருச்சுங்க அந்த டேங்கர். இது என்னன்னா கேஸ் டேங்கர் வேற. இது விழுந்ததும் அங்கிருந்து கேஸ் வெளியே வர ஆரம்பிச்சிடுச்சு. வீட்டில் சிலிண்டர்லேருந்து கேஸ் ஒரு மாதிரி வெளியே வரும் பார்த்தீங்களா, பீச்சு அடிச்சுக்கிட்டு. அது போல் அங்கே ஏற்பட்ட ஹோலில் அது பாட்டுன்னு கொஞ்சம் வெளியே வர ஆரம்பிச்சிடுச்சு. இதை பார்த்து சுதாரிச்சு அங்கேருந்து அஃபிஷியல்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, இல்லை இதுக்கப்புறம் இங்கே வண்டியெல்லாம் விடவானாம் இந்த பக்கம் சார்ந்து, ஏன்னா பொதுமக்கள் உயிர் முக்கியம், அதனால இந்த இடத்த பிளாக் பண்ணுன்னு இதை தாண்டி எந்த வண்டியும் போக முடியாத அளவுக்கு பிளாக் பண்ணிட்டாங்க. ஸோ மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பிரஸ் வே. அங்கே இந்த இடத்த பிளாக் பண்ணதுனாலேயே பின்னாடி வந்த வாகனங்கள் இருக்குல்ல, எல்லாம் ஒன்று ஒன்றா நிற்க ஆரம்பிச்சது. முதல்ல நினச்சது சரி கிளியர் பண்ணிவிடுவாங்க, ஏதோ ஆக்சிடென்ட்டுன்றாங்க, நாம் அதுக்கப்புறம் போயிடலாம் அப்படிதான் நினச்சாங்க. அவங்க நினச்சி நின்றுட்டு இருக்காங்களா, பின்னாடி புதுசாக நிறைய வண்டிகள் வேறு வர ஆரம்பிச்சிச்சு. அதுவும் நிற்கிது, அதுக்கு பின்னாடி வேறு நிற்கிது. இப்படியே போதுங்க. வண்டி நின்று அந்த எக்ஸ்பிரஸ் வே முழுக்க வண்டி மட்டும்தான் தெரியுது. லாரி, காரு, நிறைய வண்டி, நிறைய வாகனங்கள் அங்கே ஃபுல்லாக நிற்க ஆரம்பிச்சிடுச்சு. நீங்கள் கேட்கலாம், ப்ரோ இதை டோ பண்ணி கொண்டு போயிட முடியுமே, இதுன்னு அவ்வளோ பெரிய கஷ்டமா அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலேயே கஷ்டம் தாங்காத இந்த எக்ஸ்பிரஸ் வேலை முடியாத காரியம். அதுவும் இல்லாமல் இது கேஸ் வெஹிக்கிள் வேறையா, கேஸ் டேங்கர் வேறையா, இதை நீங்கள் மற்ற வண்டி சார்ந்து டோ பண்ணுற மாதிரிலாம் ஈஸியாக கொண்டு போயிட முடியாது. ஏன்னா ஒரு சின்ன பிசங்கள் போதும் ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டர் அங்கே ஏற்படுத்திடும். ஏன்னா ஃபுல்லாக கேஸ் டேங்கர் வேறு. அதுக்காக தான் சொல்கிறேன். இந்த கேஸ் டேங்கர் விழுந்து கிடந்துச்சுல, அந்த காட்சியை முதல்ல பார்த்துட்டு வந்துருங்களா. காட்சியை பார்த்துட்டிங்களா, எப்படி விழுந்து கிடக்குதுல்ல. இதை தாண்டி எப்படிங்க நம்ம வண்டி அலோவ் பண்ண முடியும்? சரி ரைட்டு. சரி, இந்த இடத்துல டிராஃபிக் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஏற்பட்டால் மக்கள் தாங்கிப்பாங்களே, இது என்ன பெரிய நியூஸாக சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கப்புறம் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க எது இந்த கான்டென்ட் எடுத்திருக்கேன்னு. அங்கே வழிநடுங்க ஃபுல்லாக வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுச்சா, பெரிய டிராஃபிக் ஜாமை மக்கள் விட்னஸ் பண்ணாங்களா. மக்கள் அந்த இயற்கை உபாதையை கழிக்கிறதுக்கு டாய்லெட்ஸ் எங்கேயும் கிடையாது. ஒன்று, மக்களுக்கு பசிக்கும் இல்லை, மனுஷங்க தானே, அவங்களுக்கு சாப்பிட்றதுன்னு ஒன்றுமே அங்கே கிடையாது. 2, இது இல்லாமல் தண்ணிங்க, குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது. இவ்வளோ தூரம் கஷ்டப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் கார்களில் பெரும்பாலும் பயணப்படுறாங்கன்னா கொஞ்சமாச்சும் மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருப்பாங்களே, ஆனால் அவங்க எல்லாருமே சேர்ந்து கஷ்டப்பட்டது இந்த விஷயத்தில். இதுலேயும் இந்த வயசானவங்களாம் இருப்பாங்களே, அவங்களாம் மூச்சு திணறல் ஏற்பட ஆரம்பிச்சிச்சு சில பேருக்கு. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா டீஹைட்ரேஷன் ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா தண்ணியே உள்ளே இறங்கல. என்ன ஆகிடுது, நிறைய பேருக்கும் மன நிம்மதியே போயிடுச்சுங்க. ஒரு மாதிரி மன அழுத்தமே இந்த டிராஃபிக் ஜாமை பார்த்து ஏற்பட்டுருச்சு. ஏன்னா பயம் அதிகமாகல, என்ன இவ்வளோ வண்டி நிற்குது, இதை தாண்டி நம்ம எப்போ போகிறோம் அப்படின்ட்டு. இந்த பயத்திலேயே எல்லாருக்கும் அவ்வளோ பிரச்சனை ஏற்படுச்சு மனசு ரீதியாக. சின்ன குழந்தைங்க இருக்குல்ல, அந்த குழந்தைங்களாம் அழ ஆரம்பிச்சிடுச்சு. ஏன்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் 4 மணி நேரம்னு 10 மணி நேரத்தை தாண்டி போய்கிட்டு இருக்கு. அங்கேருந்த குழந்தைங்களும் அழ ஆரம்பிச்சிச்சு. என்ன நடக்குதுன்னு தெரியாமல் சுற்றி வாகனங்கள் எங்கே பார்த்தாலும். நிறைய டிரைவர்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, அந்த வண்டிக்குள்ளேயே தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ஓட்டிகிட்டு வந்த வண்டிக்குள்ளேயே இதை பார்த்தா வேலை வர மாதிரி தெரியல, நம்ம படுத்து ரெஸ்ட் எடுப்போன்னு தூங்கிட்டாங்க. தூங்க முடியாமல் நிம்மதி இழந்த மக்களோட எண்ணிக்கை தான் அங்கே பல்லாயிரக்கணக்கான பேர்னு சொல்லலாம். இந்த புனே ரூரல் போலீஸ் இருக்காங்களே, இவங்களை பாராட்டியே ஆகணுங்க. ஏன்னா விஷயம் தெரிஞ்ச உடனே அவங்க வந்துட்டாங்க. எதுக்கு வந்தாங்கன்னு நினைக்கிறீங்க?
ஃபுல்லாக இந்த பிஸ்கட் பாக்கெட்டெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்கறது, தண்ணி பாக்கெட்டெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்கறது, இப்படியெல்லாம் கிளம்பி வந்துட்டாங்க. ஆனால் யோசிச்சு பாருங்க, சில போலீஸ் மட்டும் வந்து இவ்வளோ 1000 பேரோட தாகத்தை தீர்த்த முடியுமா, பசியை போக்கிட முடியுமா? ஆனால் அதை இனிஷியேட் பண்ணாங்களே, அதுக்காக அந்த போலீஸை பாராட்டலாம். ஆனால் அந்த டிராஃபிக் ஜாம் காட்சியை நீங்கள் பார்க்கணும். ठीक है मैडम, ठीक है रिक्षा तुम्ही रेल्वे स्टेशन जाऊ शकता. लेडीज पे का इकडे இவ்வளோ விஷயம் நடந்துருச்சா? நிறைய பேர் தூக்கத்தை போட்டாங்களா? தூக்கத்தை போட்டோன்னே நினச்சது ஒரு 4-5 மணி நேரத்தில் வந்து எப்படி இருந்தாலும் கிளியர் பண்ணிவிடுவாங்க, நம்ம போயிடுவோம் அப்படின்னு நினச்சா தூங்க ஆரம்பித்தாங்க. தூங்கி எழுந்து பார்த்தா அந்த 5 மணி நேரம் ஆயிடுச்சு. என்ன வண்டியை எடுக்காமல் இருக்கும் அப்படின்னு பார்த்தாக்கா இன்னும் வெயிட் பண்ண சொல்கிறாங்க, இருப்பா என்ன ஏதோ கிளியர் பண்ணல அப்படின்ட்டு. சரின்னு திரும்ப தூங்குறாங்க. 10 மணி நேரம் ஆயிடுச்சு. திரும்ப முடிச்சு பார்த்தா திரும்ப வண்டி மூவ் ஆகும் பார்த்தா இல்லை, திருப்பி தூங்கு. எவ்வளோ நேரத்து போல ஒரு மனுஷன் தூங்க முடியும்? ஒரு 2 மணி வாக்கில்ங்க, நள்ளிரவு கடந்து வைக்கவா, ஒரு 2 மணி வாக்கில் போலீஸ் அந்த இடம் முழுக்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிக்கிறாங்க. எதுக்கு? சில அந்த வண்டியோட டிரைவர்ஸாக தூங்கிட்டு இருப்பாங்களே, அந்த ஜன்னல் கதவை தட்டி ஏன்பா எழுந்துருப்பா, கிளம்பு வண்டியை இப்போ மூவ் பண்ணு அப்படின்றாங்க. இது ஏதோ உடனே நடந்ததெல்லாம் நினைக்காதீங்க. 32 மணி நேரம் நினச்சி பார்க்க முடியுதா? தண்ணி கிடையாது, சோறு கிடையாது, டாய்லெட் ஃபெசிலிட்டி எதுவுமே கிடையாது. 32 மணி நேரம் நீங்கள் இதே போல் தவிக்கணும். எவ்வளோ தூரம் ஒரு தவிப்புக்கு அங்கே இருக்க மக்கள் ஆளாகி இருப்பாங்க, யோசிச்சு பாருங்க மக்களே. இந்த எக்ஸ்பிரஸ்வே இந்த உலகத்தோட மிகப்பெரிய பார்க்கிங் லாட்டா மாறின தருணத்தை தான் இங்கே நம்ம பார்க்க முடிஞ்சது. ஹிஸ்டாரிக் டிராஃபிக் ஜாம்னு இதை நீங்கள் தாராளமாக சொல்லலாம். எவ்வளோ தூரத்துக்கு தெரியுமா? 22 கிலோமீட்டர்ஸ் தூரம் வரைக்கும் டிராஃபிக்கை மட்டும்தான் நம்மளால பார்க்க முடிஞ்சது. இந்த மும்பை புனே எக்ஸ்பிரஸ் வே பற்றி சொல்லணும்னாக்கா, ஒரு நாளைக்கு ஆவரேஜாக 1,00,000க்கும் மேற்பட்ட வாகனங்கள் போகிற இடங்க, போயிட்டு வர இடம் இது. ஒன்ஸ் டிராஃபிக் மட்டும் அங்கே ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் எங்கேயுமே போக முடியாது, எந்த இடத்துல நீங்கள் நகரவே முடியாது. எந்த அளவுக்குன்னா, அங்கே எக்ஸிட்னு ஒன்று கிடையாது. ஒன்ஸ் இந்த வேக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கனாக்கா அங்கே சர்வீஸ் லேன்ஸ்னு ஒன்று கிடையவே கிடையாது. இந்த லைனில் டிராஃபிக்காக இன்னொரு லைன்னு அங்கே எதுவுமே கிடையாது. இது பத்தாதுன்னு வண்டியை நீங்கள் திருப்ப முடியாது. இதுதான் பெரிய பிரச்சனை. இதில் எல்லா வண்டியும் ஒன்றா செயின் மாதிரி நிற்குதுனாக்கா நீங்கள் எங்கே வண்டியை மூவ் பண்ணி திருப்பிட்டு போக முடியும்? வாய்ப்பே இல்லைல்ல. இவ்வளோ பிரச்சனைகள் இருந்ததுனால தான் அங்கே இருந்த வாகன ஓட்டிகளால் திரும்ப அந்த இடத்தோட சீக்கிரமாக வரவே முடியல. இங்கே ஒன்றுன்னு பார்த்தா
கரெக்டாக இங்கேருந்து ஒரு 500 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே இன்னொரு சம்பவம் மணலியில் என்ன இருக்குது, அங்கே 2 லேன் மவுண்டன் ரோடு ஒன்று இருக்குது. இங்கே நிறைய பேர் வாகனங்கள் வழக்கம்போல் இயக்கிட்டு இருக்காங்க. டூரிஸ்ட்டும் பல பேர் வந்திருக்காங்க. முக்கியமான டூரிஸ்ட் ஸ்பாட் வேறையா. ஒரு 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை நம்ம கடக்கணும்னா எவ்வளோ நேரம் ஆகும்? ஆனால் இங்கே எவ்வளோ நேரத்துமாச்சு? 10 மணி நேரம் 15 கிலோமீட்டர் கடக்கிறதுக்கு. இது காரணம் அங்கே இது போல் தான் ரோடு பிளாக் பண்ணியிருக்காங்க. டூரிஸ்ட் எல்லாம் சப்ஜீரோ டெம்பரேச்சரை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மற்ற இடங்களில் டெரெயினில் வேறு, ஆனால் இங்கே குளிர் உயிர் எடுத்துரும். அங்கே சப்ஜீரோ டெம்பரேச்சரில் அந்த மக்கள்லாம் வாகனத்தை போட்டு நின்று கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. என்னங்க நடக்குது, எதுங்க நடக்குது அப்படின்ட்டு. நிறைய பேர் வாகனங்களை விட்டுட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கேருந்து நான் செத்துருவோம்பா அப்படின்ட்டு அப்படியே மலைக்கு கீழே இறங்கி நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கொடுமை வரை நடந்திருக்கு. இதெல்லாம் நம்ம இந்தியா நடந்திருக்குங்க. அதான் இன்னொரு கொடுமையை. இந்தியா இந்த உலகத்தோட லார்ஜஸ்ட் ஹைவே நெட்வொர்க்கில் 2வது இடத்த பிடிச்சிருக்கு. கிட்டத்தட்ட 1.46 லட்சம் கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் நேஷனல் ஹைவேஸ் இருக்குது அந்த நெட்வொர்க் ஃபுல்லாக. ஆனால் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க. நிறைய பேர் நினைப்பீங்களே நிறைய சாலைகளை போட்டால் டிராஃபிக் ஜாமை நம்ம வெகுவாக குறைச்சிடலாம் அப்படின்ட்டு. அதெல்லாம் வாய்ப்பே இல்லை ராஜான்ற மாதிரி தான் இப்போ நடக்கிற விஷயம் தெளிவாக உணர்த்துது. நம்ம இந்தியாவில் இது வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா பதிவு செய்யப்பட்ட வாகனங்களோட எண்ணிக்கை எவ்வளோ தெரியுமா? 30 கோடியை கிராஸ் பண்ணியிருக்கு. இந்த டிராஃபிக்கில் நின்று நம்ம ஒரு மாதிரி புலம்பி தள்ளுற கிரைசிஸ் இருக்குல்ல, அது நாளுக்கு நாள் அதிகரிக்குதே தவிர குறைஞ்ச பாடு இல்லை. எந்த அளவுக்குன்னா, ஒரு இந்தியன் ஒரு மேஜர் சிட்டியில் டிராஃபிக் ஜாம் சார்ந்து ஸ்பெண்ட் பண்ணுற டைம் இருக்குல்ல, அது ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ நேரம் தெரியுமா? கிட்டத்தட்ட 100 மணி நேரத்துலேருந்து 170 மணி நேரம் வரைக்கும் அவன் டிராஃபிக்லேயே குடும்பம் நடத்த வேண்டியதாக இருக்குது. இவ்வளோ கொடுமை வேற எங்கேயும் நடக்கலை, நம்ம நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த ரோட்வே சார்ந்து நிறைய பேர் ஆகா ஓஹோன்னு பேசுவீங்களே, அவங்க கவனத்துக்கு தான் இந்த விஷயத்தை கொண்டு வந்திருக்கு. அவ்வளோதான். நாம் வளரலாம், தப்பில்லை, நல்ல விஷயம். ஆனால் சேஃப்டியோடு வளரணும். நான் ப்ரோ பண்ண சொல்கிறீங்க இதுக்கு விதியின் விளையாட்டு இப்படி நடக்குதுன்னு சொன்னீங்கன்னாக்கா, விதியின் விளையாட்டுலாம் இல்லை. கவர்மெண்ட் சரியாக இதை கவனிக்கிறாங்களா, இதை நம்ம முக்கியமாக பார்க்கணும். ஏன்னா ஒரு எமர்ஜென்சின்னு ஒன்று வந்ததுக்கப்புறம், ஃபுட்டேஜில் வெளியே வந்ததுக்கப்புறம் இனிமேல் இது போல் நடக்காது அப்படின்ட்டு சில வேலைகளை தீவிரமாக பண்ணுவாங்க. அதாவது டாய்லெட்ஸ் அங்கங்கே கட்டுற விஷயமா இருக்கட்டும், ஆனால் பராமரிக்கிறாங்களா, சரி ஓகே. மற்ற விஷயங்களை பண்ணி கொடுக்குறதா இருக்கட்டும், ஒன்று நடந்ததுக்கப்புறம் ரியாக்ட் பண்ணுவாங்க. ஆனால் இவ்வளோ பெரிய விஷயம் இப்போ நடந்திருக்குல்ல, இதுக்கப்புறம் ரியாக்ஷனு பெருசாக வந்த மாதிரியும் தெரியல. அது வேறு அடுத்த கூத்தா இருக்குது. ஸோ இந்த ஒரு குறைகளை நீக்கிறதுக்கு அரசு என்ன பண்ண போகிறாங்கன்றது அவங்களுக்கு தான் வெளிச்சம். ஆனால் பண்ணணும். அதுதானே மக்கள் ஓட்டு போட்டு ஆட்சியில் அமர வச்சுருக்காங்க. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, மக்கள் எப்போவுமே ஒரே மனநிலையில் இருக்க மாட்டாங்க. ஏன்னா டிராஃபிக் ஜாமில் சிக்கனாக தான் தெரியும் அந்த வேதனை எவ்வளோ கடுப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வேறு மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அங்கே ஒரு பெரிய கயாசே ஏற்பட்டுரும். ஸோ இது எல்லாத்தையும் தடுக்கணும்னாக்கா அரசு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நல்ல விஷயங்களை பண்ணாங்கனாக்கா சிறப்பாக இருக்கும். அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.